ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்தித்து பேசியிருக்கக்கூடிய அவருடைய சொந்த அண்ணனும் முன்னாள் திமுகவின் உறுப்பினர் மற்றும் முன்னாள் எம்பியுமான அழகிரி அவர்களும் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு முக்கியமான சந்திப்பை நிகழ்த்தி அந்த சந்திப்பின் போது நெப்போலியன் அவர்களை பற்றி பேசியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 77வது பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனும் திமுகவின் முன்னாள் எம்பியுமான அழகிரி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு நேரில் போய் அவங்கள சந்தித்து சால்வை போற்றி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொன்னாங்க. அப்போது அழகிரி அவர்களுடைய மகனும் அதாவது துரை தயாநிதி அவர்களும் உடன் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த சந்திப்பின் போது தான் ஸ்டாலின் அவர்களும் அழகிரி அவர்களும் நடிகரான நெப்போலியன் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக திமுகவில் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்தாங்க. திமுகவின் தற்போதைய அமைச்சரான நேரு அவருடைய நெருங்கிய உறவினராக நெப்போலியன் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சில வருடங்களுக்கு முன்பு அரசியலில் இருந்து திடீரென ஓய்வு பெறுவதாக நெப்போலியன் அவர்கள் அறிவித்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மகனின் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அரசியலில் இருந்து ஒதுங்கி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு அவருடைய மகனுக்கு சமீபத்தில் திருமணம் நடத்தி வச்சுருந்தாங்க. தற்போது அழகிரி அவர்கள் நெப்போலியன் அவர்கள் பற்றி பேசியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா அழகிரி அவர்களுடைய மகனான துரை அழகிரி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு ஐசியூவில் வச்சு மிக நீண்ட காலமாக அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவரை தொடர்பு கொண்டு பேசிய நடிகர் நெப்போலியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது உங்களுடைய மகனை நீங்கள் அமெரிக்கா அழைச்சிட்டு வாங்க, இங்கு தலை சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க, என்னுடைய மகனுக்கும் அவங்க தான் மருத்துவத்தை கொடுத்த தற்போது அவங்கள நல்ல நிலைமைக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு திருமணம் நடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவர்கள் தான். அவங்கள நீங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் அழைச்சிட்டு வாங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஸ்டாலின் அவர்களுடைய உதவியோடு துரை அழகிரி அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அங்கு தன்னுடைய மகன் போல அழகிரி அவர்களுடைய மகனை பார்த்து கொண்ட நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உலகின் தலை சிறந்த மருத்துவத்தை கொடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக சில வருடங்களாக தற்போது அங்கு அமெரிக்காவில் அவருடைய பராமரிப்பில் இருந்த துரை அழகிரி பார்த்தீங்கன்னா தற்போது நல்ல முன்னேற்றம் கண்டு அவங்க எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு தற்போது உடல்நிலையில் ஒரு சீரான முன்னேற்றத்தை பெற்றிருக்காங்க. இதன் காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் செய்த இந்த ஒரு உதவியை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு அழகிரி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அந்த சந்திப்பின் போது பேசியிருக்காங்க. இதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.